உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவனும் பிறந்ததில்லை. நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும் போது, அன்று சிரிப்பது யார் அழுவது யார் தெரியும் அப்போது. தென்னாட்டு காந்தி அன்னாரை சொன்னார், நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே, நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. தென்னாட்டு பெர்னாட் சார், தமிழக முன்னாள் முதலமைச்சர், நம்ம இதய தெய்வம் அறிஞர் அண்ணாவின் நினைவு நாளில் இன்று கர்நாடக மாநிலம் கோலார் தங்கவயலில் அனைத்து அதிமுக கழகத்தின் சார்பாக அண்ணாவின் நினைவு நாளை இன்று அனுசரித்து கொண்டிருக்கின்றோம். துக்க நாளில் கலந்து கொண்ட அனைத்து அதிமுக கழக அனைத்து தூண்களுக்கும் என் அன்பான வணக்கத்தை கூறிக்கொண்டு, அறிஞர் அண்ணாவால் தமிழகம் வளர்ந்தது. தமிழகம் வளர்வதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அவர்தான் கரைப்பழைய கரங்களுக்கு சொந்தக்காரரும் புரட்சி தலைவரின் இதய தெய்வமாக விளங்கி ஒரு சரித்திரம் படைத்த அறிஞர் அண்ணாவின் நினைவு நாளில் இன்று நமது கோலார் தங்கவயலில் அவருடைய நினைவு நாளை அனுசரிக்க வகையில் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து நண்பர்களுக்கும் என் அன்பான வணக்கத்தை கூறிக்கொண்டு, 1949ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தந்தை பெரியார் பிறந்த நாளில் ராபின்சா பார்க்கலில் பேரறிஞர் அண்ணா, நெடுஞ்செழியன், ஈகேவி சம்பத், NV நடராஜன், மதியழகன் 5 பேர் கொண்ட தூண்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்த காலம். இந்தியாவில் 1952ஆம் ஆண்டு தேர்தல் நடைபெற்றது. ஆனால் கழகம் 1957ஆம் ஆண்டு போட்டியிட்டது. 15 MLAக்கள் வெற்றி பெற்ற சரித்திரம் அண்ணாவை சாரும். வடநாட்டு எம்பிகள் எல்லாம் அண்ணாவை பார்த்து கோனினே அண்ணா கோனினே அண்ணான்னு கேட்டாங்க. ஆனால் அண்ணாவை பார்த்து சிரிச்சுங்கெல்லாம் பாராளுமன்றத்தில் முன்னாள் பாரத பிரதமர் பண்டிதர் ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருந்தார். அன்று அண்ணா பேசுகின்ற பொழுது ஆங்கிலத்தில் கிராமர் மொழியில் பேசினார். ஆனால் அண்ணா பச்சப்ப கல்லூரியில் படித்தவர். ஆனால் பண்டிதர் ஜவஹர்லால் நேரு லண்டனில் படித்தவர். அண்ணா பேசிக்கொண்டு இருக்கும்போது பின்னுழுந்தால் சவுண்டு கேட்டது அந்த பாராளுமன்றம். அன்னைக்கு சபாநாயகர் ரெட் லைட் போட்டாக்கா ஸ்டாப் பண்ணிடணும், கிரீன் லைட் போட்டால் தான் பேசணும், அன்ற நடைமுறை. ஆனால் பண்டிதர் ஜவஹர்லால் என்ன பேசினார் தெரியுமா? அண்ணாவை பேசுவதற்காக சபாநாயகர்கிட்ட அனுமதி கேட்டார் பண்டிதர் ஜவஹர்லால் நேரு. அவர் பேசின பேச்சுக்கள் கிராமர் புக்கு எடுத்து மறுநாள் பார்த்து பண்டிதர் ஜவஹர்லால் அண்ணாவை பற்றி அவ்வளோ பெருமையாக பேசினார். வரலாறு அண்ணாக்கு உண்டு. அதுக்கு பிறகு அண்ணா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அண்ணா சொன்ன வார்த்தை, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அண்ணா சொன்ன வார்த்தை, மாற்றாந்தோட்டத்து மல்லிகைக்கும் சொன்ன வார்த்தை. ஆனால் 1967ஆம் ஆண்டு முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது 1 ரூபாய்க்கு ஒரு படி அரிசி போடுகின்றன்னு சொன்னார். ஆனால் போட்டார். இன்று வரையிலும் அண்ணாவை மறக்காமல் யாருமே இல்லை. அது எந்த கட்சி சார்ந்தவர்கள் இருந்தாலும் மாற்று கட்சியினர் கூட அண்ணாவை மதிக்கக்கூடிய வகையில் பேசுவார்கள். இன்று பேசுகின்றார்களே, அந்த அரசியல் கிடையாது அண்ணா காலத்தில். அண்ணாவுடைய புகழ் சாதாரண புகழ் அல்ல. அமெரிக்கன் பல்கலைக்கழகத்தில் அண்ணா பேசும்பொழுது அந்த நாட்டினுடைய ஜனாதிபதியே இழுத்து பேசுகின்றார். அந்த அளவுக்கு பெருமை கொண்டவர் பேரறிஞர் அண்ணா. அண்ணாவுக்கு பிறகு தலைவர் 1972 அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி திங்கக்கிழமை கட்சி ஆரம்பித்தார். இன்ற வரையிலும் அண்ணாவை தாங்கி பிடிக்கக்கூடிய கழகங்கள் ஒன்று அண்ணா திமுக, இரண்டாவது திமுக. இந்த 2 கட்சிகளுக்கும் தலைவர் மட்டுமல்ல, நம்மளால் அவரை நேசிக்கின்றது. அண்ணாவே அவரை பார்த்து கும்பிட்டார், நம்மளும் கும்புவோம் என்று என்னுடைய புரட்சி தமிழர் புரட்சி தலைவர்
புரட்சி தலைவி பாலூட்டும் அன்னை அவள் நடமாடும் தெய்வம், அறிவூட்டும் தந்தை நல்வழி காட்டும் தலைவன், துணையாகி கொண்டு நீ நடை போடுகின்று உருவாகும் நல்ல எதிர்காலம் உண்டு, உருவாகும் நல்ல எதிர்காலம் உண்டு. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே.